தம்பிகள் ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது. நம்ம இந்தியா கதை என்னை எப்படி அடித்து இந்த படத்தில் கொண்டு நடிக்க வச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோனை அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் ஒரு மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு பட்டு ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. ஐயோ அவங்க இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? நீங்களே அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. பாடகர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன பண்ணுறது, என்னை விட பைசப் பெருசாக இருக்கு. ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்தில் நம்ம நடிக்கிறோமான்ற மாதிரி எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோ செம்மையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சுருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நபருக்கு நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல பெண் தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு, அவங்களுக்கு இது புரியும். அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேறு. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்லேயே சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கி அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரிச்சு வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எங்கள் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி நான் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சோகதா பேசினாலும் கூட அனுமோல் பேசினாலும் நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல், ஷூட்டிங் அங்கேருந்து நகர்த்தலாமா வேண்டாமான்னும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு சின்ன பட்ஜெட் படங்களில் வர ஒரு சிக்கல் தான் அது ஆஸ் யூஷுவல். இப்போ நான் அப்போ தான் ஒரு ஹீரோவாக 2-3 படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள் பண்ணதுனால, நீலம் ப்ரொடக்ஷனில் இருந்ததுனால கொஞ்சம் நான் அதை கற்றுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ யூஎஸில் என்ன லிங்கேஷ் பண்ணலான்னு போது, சார் த்ரோ ஆன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், அடிச்சிடலாம் சார், ஒரே ஸ்கெடியூலில் போயிட்டு வந்துடும், திரும்பி வந்துட்டா பண்ண முடியாது சார் அப்படின்னும் போது அந்த ஒரு வார்த்தை லிங்கேஷ் போகலாம் லிங்கேஷ் அப்படின்னாரு. அவ்வளோதான், நானும் அவரும் பேசுனது. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், இப்போ தான் பேசுகிறோம். ஸோ இந்த ஒரு புதுப்படம் பண்ணுறதுக்கு இல்லை பல பிரச்சனைகள் அதை தாண்டி இந்த படம் ஒரு புது ப்ரொடியூசர் டைரக்டரை பார்க்காமலே பண்ணலாம். ஏன்னா இந்த படத்தோட கதையை யார் படித்தாலும் பண்ணிவிடுவாங்க. எனக்கு வந்து அக்கா கதை சொல்லும்போது கூட பெரிய நம்பிக்கை வரல அந்த கதை மேலே. அந்த கதையை படித்ததுக்கப்புறம் இந்த கதை கேமரா தான் நம்மளே போய் எடுத்துடலாம் போல, அந்த மாதிரியான ஒரு உரையாடல் அந்த கதையில் இருந்துச்சு. மேபி அதுதான் வந்து ஜெயசு சாருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோம். அந்த கதையை படிக்கும்பொழுது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பொயட்டிக்காக இருந்துச்சு. ஒரு தமிழில் படிக்கிற ஒரு நாவல், நம்ம அழகான ஒரு காதல் நாவல் படித்தா எப்படி இருக்கும், அந்த துணி வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. அது மேபி ஜேசு சாருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பத்துக்கான கதையாக இருந்திருக்கும்.
ஸோ காயல் பற்றி எனக்கு உண்மையாலுமே நிறைய பேசணும், பயங்கரமாக பேசணும்னு நினச்சிட்டே வந்தேன். காயல்னு ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சது. பட் பாட்டெல்லாம் பார்த்தப்பறம் என் ஃபேமிலி என்னை விட்டு போயிடுச்சு ஒரு பயம் வர ஆரம்பிச்சு நிறைய மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவங்க ஆக்சுவலாக எனக்கு காட்டல, இந்த வருஷம் நான் காட்டவே இல்லை. எனக்கு தம்பி நீ வா, உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் ஓகே, நம்மளுக்கு பயங்கரமாக ஹீரோ போகிறாங்க போல நினச்சோம். பாட்டில் இப்போ நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல. வீட்டுக்கு போனால் சரி எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஹீரோவானா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற இடத்துக்கு நானும் நகர்ந்துட்டேன். ஓகே, ஸ்வாகதா அண்ட் ஐசக் சார், அனுமோல், அப்புறம் காயத்ரி வரல, அப்புறம் பரத் மச்சி, ரமேஷ் திலக், எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இந்த படத்தை நாங்கள் நடித்தோம். ஆக்சுவலாக இந்த படத்துக்குள்ளே நான் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்ல, தமயந்தியாக்கெல்லாம் எனக்கு யாருன்னே அப்போ தெரியாது. கார்த்தி தம்பி தான். ஆக்சுவலாக பயங்கர ஆக்டிவாக அவர் இப்படி நிற்கவே மாட்டார், அப்படி நடந்துகிட்டே இருப்பார்னு அனுமோல் மேடம் சொன்னாங்களே. ஆக்டிவாக அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு காலில் ராடு வச்சிருக்க, ஒருத்தர் நிற்க முடியாது. அடிக்கடி டென்ஷன் ஆகிடுவான். தம்பி விட்றா பார்த்துலாம். அவர் ஒரு கேமரா கொடுத்தா போதும், ஒரு கேமரா கொடுத்துட்டு அவன் கேட்குற லென்ஸ் கொடுத்தா போதும், செம்மையாக ஃப்ரேம் வச்சிருவான். சும்மாலாம் வைக்க மாட்டான். அண்ணா அப்படி போங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுவான். என்ன நான் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பான், அவங்க இங்கேயோ இருப்பான், நடங்கன்றுவான். எனக்கு செம கோவம் வந்து, டே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தோன்னே அந்த ஷார்ட்டை காட்டுவான். ஏன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குது, அதானே அப்படிதான் சூப்பரான ஒரு கேமராமேன். கார்த்தி வந்து நானும் வந்துட்டு காலேஜ் ரோட்னு ஒரு படம், முதல் படம், அதில் தான் 2 பேரும் ஒர்க் பண்ணார். கேமராமேன் கார்த்தி தான். ஏன்னா நான் தானே அப்போ அந்த படத்துக்கு பாதி ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிட்டேன், ப்ரொடியூசர் என்ன நம்பி தான் கொடுத்தாரு. பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. அவங்ககிட்ட நாங்கள் சொன்னதே இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்திக், என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக். அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம், கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க, கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா, அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் ரொம்ப நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தல விடுங்கத்தில் அப்படின்னுவாரு. ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல், அந்த பொய்ட்டிக் குறையாமல், அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதில் மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு எக்கோ எல்லாம் வந்துச்சு, எனக்கே பயமாயிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்குது. என்னென்னா எல்லாரும் ரொம்ப அழகாக, எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே அதை சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் நிறையா இது நான் கேட்குற தமிழ் இல்லையே, வேறு மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்களே, ரொம்ப போய்ட்டிக்காக ரொம்ப அழகாக எல்லாரும் தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேரளா மலையாளி குட்டி. ஸோ என்னோட தமிழ் ரொம்ப கிராமர் மிஸ்டேக் தப்பாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே எல்லாரும் பேசுனதுக்கு கண்ணுப்படாமல் இருக்கிறதுக்கு என் தமிழ்னு நினச்சிக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு, இந்த சின்ன படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம இங்கே நாங்களே சப்போர்ட் வந்த எல்லா கெஸ்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. குட்டி படமாக நல்ல கண்டென்ட்னு பார்த்து நிறைய பேர் படம் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையில் நல்ல படம்னு சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் எனக்கு இந்த கதை ரொம்ப முன்னாடியே, ஷூட்டுக்கே ரொம்ப முன்னாடி எங்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போவே நான் வந்து தமயந்தி இது எப்போ பண்ணுறதுனாலும் கூப்பிட்டுக்கோங்க, நம்ம டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். நான் அப்போ மலையாளத்தில் நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்த டைமில் தான் வந்து சொன்னாங்க. ஸோ தமயந்தி அது கரெக்டாக மைண்டில் வச்சு படம் பண்ணும்போது என்னையே கூப்பிட்டு, இந்த கதை தான் அதுக்கு ரீசன். எனக்கு தமயந்தியை தெரியாது, முன்னாடி எதுவுமே தெரியாது தமயந்தியோட ஒர்க் எதுவுமே. பட் இந்த கதை கேட்டு பிடிச்சி, இந்த கண்டென்ட் பேசப்பட வேண்டியது, இந்த கண்டென்ட் எனக்கு எல்லா மக்கள்கிட்டும் போய் சேரணும்னு எனக்கு ஜெனுவினாக என் உள்ளேருந்து ஃபீல் பண்ணதுனால நான் இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் எனக்கு தமயந்தி கூட பேச அவரோட லைஃப் பர்ஸ்பெக்டிவாக இருக்கட்டும், அவங்க ஃபிலிமை பார்க்குற விதமாகட்டும், அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் ரொம்ப அட்மிரேஷனில் பார்த்துட்டே இருந்தது. அது ஒரு பெரிய ரீசன் இந்த படத்துக்கு. அண்ட் ஜெசு சார், எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு தான் ப்ரொடியூசரை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம்.
ஃபோனில் மெசேஜ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் திங்க் நாங்கள் பேசினது கூட இல்லைன்னு, வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும்தான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்டரை பார்க்காம கமிட் பண்ணுறதுக்கும் அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன படம், இந்த பெரிய கண்டென்ட் பேசப்படணும், இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணணும், உமன் கேரக்டர்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு படம் நம்ம ஃபண்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் சார் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. கண்டிப்பாக ஜே ஸ்டுடியோஸ் இங்கே நிறைய படங்கள், நல்ல படங்கள் தமிழ் சினிமாக்கும், அண்ட் சார் மலையாளம் சினிமா பற்றி கூட யோசிங்க சார். தமிழ் மலையாளம் எல்லா சினிமாலும் சார் வரும்னு நான் ப்ரே பண்ணுறேன். அண்ட் ஐ எம் விஷிங் ஹிம் அண்ட் மை டீம் எல்லாருமே, ஆக்டர்ஸ் ஸ்வாகதா, ஐசக் சார், லிங்கேஷ், காயத்ரி, எல்லாரும் ரொம்ப நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணி இங்கெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வி நெவர் ஃபெல்ட் லைக் ஒரு ஷூட்டிங் செட்டில் எல்லாரும் ஒர்க் பண்ணுறதுன்னு. அந்த வீட்டில் அந்த கேரக்டர்ஸ் மாதிரி அந்த வீட்டிலே வாழ்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஒன் அவ்வளோ பெரிய டீம் அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணல. ஸோ இருக்கிற நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக மியூச்சுவலாக அங்கங்கே ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணி இருந்தது. ஸோ அது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். பட் அந்த அட்வைஸ் நான் மறந்தது. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங் மீ. அண்ட் கார்த்திக் சார் எப்பவுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, என்ன சொல்கிறது, ஆக்டிவாக சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ சார் கேமரா பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு எனர்ஜி தான் கேமரா முன்னாடி நிற்கிறது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக அங்கே சார்ஜ்டாக எப்பவும் இப்படியே இருப்பாங்க. சும்மா நின்றதே நான் பார்த்தது கிடையாது. ஆல்வேஸ் இப்படி 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 இருப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி நமக்கு எல்லாருக்கும் பாஸ் பண்ணியிருக்கு சார். அண்ட் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறத விட அழகான ஃப்ரேம்ஸ் இப்போ ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, இப்போ பிக் ஸ்க்ரீன்லலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக நல்லா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஸோ ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்காங்க படத்தில். அண்ட் கன்வே பண்ண வேண்டிய விஷயம் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் எடிட்டர் சார், பிரவீன் சார், நாங்கள்லாம் எவ்வளோ குட்டி குட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் கட் பண்ணி எங்கே மேட்ச் பண்ணி ப்ளேஸ் பண்ணோம், அதெல்லாம் கரெக்டாக நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜஸ்டின் சார், இட்ஸ் யோர் டே ஆடியோ லான்ச். அண்ட் லிரிக்ஸாக இருந்தாலும் ராஜேஷ் சார் அண்ட் மீன் டீமாக இருந்தால் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணது. நான் முன்னாடி கேட்டிருக்கேன், பட் இப்போ நோட்டீஸ் பண்ணப்போ நான் ஏன் இது முன்னாடி ரீல் பண்ணலேன்னு இப்போ தான் யோசிச்சது. ஸோ நெக்ஸ்ட் டேஸ் அதுதான் முதல் வேலை. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இமோஷ்னலாகவும் மியூசிக்கலாகவும் எங்கேயோ நமக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அந்த மியூசிக்கில் அந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டாக முடிஞ்சது. ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் ஐ திங்க் நம்ம காஸ்டியூம் மேக்கப் டீம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த கேரக்டராக மாற்றுறதுக்கு காஸ்டியூம் மேக்கப் எல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். அண்ட் நீங்கள் எல்லாரும் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தது என்னோட கரியரில் உங்கள் சப்போர்ட்னால தான் எனக்கு மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு வர முடிஞ்சுது. ஐ ஹோப் அந்த சப்போர்ட் இனியும் இருக்கும்னு. அண்ட் எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள், நல்ல கண்டென்ட் பேசப்படுற படம், நீங்கள் ஆஸ் அ மீடியா அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் இன்னும் நிறைய கண்டென்ட்ஃபுல்லான நல்ல சினிமா எடுத்து வரும். ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அது இருக்கும் எங்கள் கூடன்னு ஐம் எக்ஸ்பெக்டிங். அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நிறையா ஸ்னேகம். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நான் ஸ்வாகதா கிருஷ்ணன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி வந்து தமயந்தி அக்காக்காவும் ஜேசு சார்க்காவும் தான். ஆக்சுவலி காயல் என்னோட முதல் படம். நான் ஒரு பின்னணி பாடகியாக தான் இருந்தேன். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்தேன் தமிழ் சினிமாவில். எனக்கு ஐடியாவே இருக்கலை நான் வந்து ஆக்டிங் எல்லாம் வருவேன்னு. எனக்கு ஐடியாவே இருக்கலை. ஹேனா அப்போது ஒரு நாள் இவங்களோ என்னோடய ஃபியான்ஸே, எனக்கு இப்போ அவர் தான் என் கணவர், அவங்க 2 பேரும் வந்து கதை சொன்னாங்க அக்கா. அப்போ கதை கேட்டுட்டு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக ஆயிடுச்சு. ரொம்ப செல்லம் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக எனக்கு எடுத்து சொல்லி, நீ பண்ணணும், ஏன் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, உனக்கு இவ்வளோ அழகான ஒரு கதாபாத்திரம் அமுதாங்கிற பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளோட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, நீ அவசியம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப என்னை மோட்டிவேட் பண்ணி காயல் படத்துக்குள்ளே நான் அப்படி தான் நுழைஞ்சேன். ரொம்ப அழகாக கதை சொல்லுவாங்க தமயந்தி அக்கா. கதை சொல்கிறதே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு குழந்தைக்கு சொன்னால் அப்படியே ஆவா கேட்கும் இல்லையா, கண்ணு அசைக்காமல் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க தமயந்தி அக்கா கதை சொல்லும் போது. அப்போ எனக்கு அவங்க மேலே ரொம்ப லவ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நான் வந்து காயல் படம் குள்ளே வந்துட்டேன். ஜேசு சாரை தான் முதல் நாள் நான் பார்க்குறேன். நான் அவரை மீட் பண்ணதே இல்லை. ரொம்ப அருமையான மனிதர். ஃபோன் பண்ணால் கூட மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 4 வரி தான் பேசுவார். அதுவாம்மா இதாம்மா சரிம்மா ஓகேம்மா ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அவ்வளோதான் சொல்லுவார். ஸோ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் காய். அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங்கில் வந்து எனக்கு சுத்தமாக அனுபவமே கிடையாது. ஆக்சுவலி நான் தியேட்டர் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவோட அனுபவம் எல்லாம் இன்ச் பை இன்ச் எனக்கு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க. அதை லிங்கேஷ் எனக்கு ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம ஹீரோ லிங்கேஷ் அது பாரு அன்றைக்கி அக்கா சொன்னாங்க அது மாதிரி பண்ணு 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 கம்ஃபர்டபுளாக இரு சொல்லிவிட்டு என்னை ஒரு கைத்தாங்களாக கொண்டு போய் இந்த படம் நடிக்க வச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லிங்கேஷ்க்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார் எனக்கு. ஏய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிலாம் சொல்லுவார். மோர் லைக் படி ப்ரோ. தென் அனுமோல் சேச்சி எனக்கு கண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள், ரொம்ப எமோஷ்னல் ஒரு சீனு. அப்போது ஸ்வாகத்தா உன்னோட கண்ணிலேயே நீ வந்து நிறையா கன்வே பண்ண முடியும், நிறைய கான்வர்சேஷன் வைக்க முடியும்னு எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது, என் ஐப்ரோஸ் எப்படி யூஸ் பண்ணுறது வரைக்கும் எனக்கு அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க அனுமோல் சேச்சி. மறக்கவே மாட்டேன் நான். சேம் ஷிஸ் அமேசிங். அனுமோல் சேச்சி வந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்கணும். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர், எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. அண்ட் டாடி ஐசாக் டாடி நாங்கள் பயங்கர சில் buddies. We have had great fun during the shoot. And Justin sir, thank you so much. எனக்கு தேன்மொழி பாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. ரொம்ப அழகான ஒரு மெலடி. ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச அளவு பாடிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பேரன்பு முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு தருணத்துக்காக ரொம்ப ரொம்ப நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து இதெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையாக சொல்லணுன்னா யாரும் வந்து ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு நான் பயாலஜிக்கல் ஃபேமிலி எப்படி இயங்குமோ அப்படி தான் வந்து இது நிகழ்ந்திருக்கு. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு நடுத்தர ஆசிரியர் குடும்பத்திலிருந்து வந்தவள். எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கலை ரீதியாக வாசித்து அதுக்கப்புறம் அது தொடர்ந்து எழுதி அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும் பொழுது பொருளாதார ரீதிக்காக அதை தேடுறதுக்காக நான் வந்து ஆர்ஜே ஆனேன். 10 வருட ஆர்ஜே வாழ்க்கை. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மனிதர்கள் அவ்வளோ முக்கியமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லார்கிட்டையும் கிரே ஷேட் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஒயிட் ஷேட் இருக்குது. பட் பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப சொந்தம். நம்ம தனியாக வந்து பிறந்து வளர்கிறதுக்காக எந்த சூழலுக்காகவும் நம்ம வந்து படைக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்தவள். எங்கள் ஊரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. 2வது கேள்வி உன் பேர் என்ன, நீ என்ன ஆள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த சாதி நெருக்கடிகளுக்குள்ளே வந்து நான் வந்து வளர்ந்துருக்கேன். நீங்கள் பெரும்பாலான தமிழ் சினிமாக்களில் ஆண்கள் வந்து மீசையெல்லாம் முறுக்கிட்டு வெட்டருவா எடுத்துகிட்டு வந்து நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. உண்மை அது அல்ல. இன்னைக்கு கவினா இருக்கட்டும், இன்னைக்கு தொடர்ந்து ரித்தன்யாக்கள் எல்லோரும் வந்து மரணிப்பதற்கு பின்னால் ஒரு சின்ன சமூக சூழ்ச்சி இருக்குது. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் எந்த பெண்ணையும் எப்போதுமே சாதி அடையாளத்தோடு பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடும்ப அமைப்பில் நிறைய சாதி அதிகாரத்தை கையில் உள்ளவங்களாக தான் இருக்காங்க. அவங்க படித்தவங்களாக இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எங்கள் ஊரை மீட்டெடுத்துரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கல்வி மீட்டெடுக்கலை. நல்லா சம்பாதிக்கிற கவின் வெட்டப்பட்டான். இதுதான் எங்கள் ஊருடைய நிலைமை வந்து அப்படி தான் இருக்குது. அப்போது என் வாழ்க்கையில் எப்படி நான் என்னுடைய தேர்வை நிராகரித்து என் வாழ்க்கை பல்வேறு திசைகளில் போனோம். நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் இல்லையா, ஒரு பெண்ணா நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு. அது கலைச்சி போடும் பொழுது சீட்டுக்கட்டு மாதிரி கலையும் போது வாழ்க்கை நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும். நமக்கு வேறு வழி இருக்காது. நம்ம அது பின்னாடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். ஆனால் திரும்ப வாழ்க்கை எதை நோக்கி உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களோ அதை நோக்கி எடுத்துகிட்டு போகும். ஒரு பெண் தமிழ் சினிமாவில் நிறைய வந்திருக்கு ஆண்கள் பார்வையில் பெண்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்களுடைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கா ஆத்மார்த்தமா, உண்மையா, அவங்க என்ன நேசிக்கிறாங்க, அவங்க என்ன வந்து தேர்வு செஞ்சதை விரும்புகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட விரும்புகிறாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் குறித்து இருக்குதா அப்படின்னா நான் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆத்மார்த்தமாக
ஒரு பெண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகளில் இது ஒன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என் வாழ்க்கை சார்ந்த கதை. இதில் போலித்தனம் இல்லை, இதில் வந்து உண்மையை தவிர வேறு எதுவுமே இல்லை. இதில் ஆண்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா லிங்கேஷ்க்கும் ஐசக்குக்கும் நிறைய காதல் காட்சிகள் இருக்குது இதில். அப்புறம் இந்த குரூ ஃபுல்லாகவே நான் வந்து நன்றி சொல்லணும். மீரா வந்து எனக்கு முதல் பட வாய்ப்பு கொடுத்தவர். அது நான் எப்போவுமே என் மனசில் வந்து சுமந்துட்டுருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அவர் வந்து இருக்கிறாரு. மித்ரன் சார், அவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து அவருடைய கலைத்திறமையை நான் அப்படியே ஆன்னு பார்த்துருக்கேன், நிறைய கற்றுருக்கேன் அவர்கிட்ட. அவர் என் கூடவே வந்து ட்ராவல் பண்ணார். மனிதர்கள் நம் கூட உடன் இருத்தல் தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பலம். அதிஷா சொன்ன மாதிரி தம்பிகள் நிறைய உள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு. அங்கே ஆனந்த், பிரகதீஷ், சுற்றி 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 தம்பி தான், லிங்கேஷ், எல்லாருமே வந்து என்னென்னா ஆண்பால் பெண்பால்னு விகடனில் நான் எழுதியதை வாசித்து எனக்கு முதல் கால் அதிஷாட்டம் தான் வந்தது. அது அவன் மறந்துருக்கிறானா இல்லையான்னு தெரில, எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உண்மையாக பகிரும் பொழுது அதில் உள்ள வலியும் வேதனையும் சார்ந்து அடுத்த ஒரு பெண்ணிற்கோ அடுத்த ஒரு ஆணிற்கோ, நான் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் கொண்டு வரல, யாருக்கும் இந்த வழியை நீங்கள் எப்போதும் கொடுக்காதீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் அங்கிருந்து வந்தவள். நீங்கள் எல்லாம் கேமராவோட உட்காந்துருக்கீங்கல்ல, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். பேட்டிக்காக இருந்திருக்கேன், என் வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்காகவும் நான் இருந்திருக்கேன். என்னோட இது சின்ன படம்னு நான் சொல்ல மாட்டேன், சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம். நீங்கள் இந்த ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருடைய உழைப்பு, ஜஸ்டினோட உழைப்பு, பிரவீனோட உழைப்பு, ரமேஷ் வைத்தியா அவர் பாட்டு எழுதியிருக்காரு. நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எப்படி குத்தாட்டம் போடுவாரோ அதே மாதிரி இருக்கும் அந்த பாட்டெலாம். நிவாஸ் அப்படி ஆத்மார்த்தமாக எழுதியிருக்கிறாரு. மருது சார், நான் 14 வயசில் முதல்ல விகடனில் கதை எழுதினதுலேருந்து என்னோடய ஒவ்வொரு அட்டைப்படமும் போன அட்டைப்படம் வரைக்கும் அவர் தான் போட்டிருக்காரு. அப்படி தொடர்ந்து பயணிக்கிற ஒரு மனிதர்கள் தான் எனக்கு பயங்கர பலம். நான் வந்து இழப்புகளை குறித்து எதுவுமே பேச விரும்பலை. இதெல்லாம் இந்த இழப்புகளெல்லாம் சந்திக்கும் போது இந்த மனிதர்களை எல்லாம் எனக்கு வாழ்க்கை வந்து தந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் ப்ரெஸ்ஸில் இருந்திருக்கேன். நான் ப்ரெஸ்ஸை ரொம்ப நம்புகிறேங்க. இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஒரு தயாரிப்பாளர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது, என்னோட எழுத்துக்கள் வேணால் பரிச்சயமாக இருக்கும். அவர் ஒரு ஃபோனில் ஒரு கதை சொன்னதை வச்சு என்னை நம்பி ஒரு பணம் முதலீடு பண்ணுறாருன்னா நான் அவருக்கு 200% உண்மையாக இருக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வேறு எதுவுமே கண்ணில் படாது. படப்பிடிப்பு தளத்தில் இந்த படத்தை முடிக்கணும், 28 நாளில் முடிக்கணும், 26 நாள் நம்ம எல்லாரும் ஷூட்டு, 2 நாள் தனியாக ஹெலிகேம் ஷூட்டு. நான், கார்த்திக், அப்புறம் மிஷ்கினோட ஆண்டனின்னு ஒரு ஹெலிகேம் ஆப்ரேட்டர், 3 பேரும் தனியாக கேமராவில் போய் நாங்கள் எடுத்திருக்கோம். இது எல்லாமே தான் எனக்கு மனசில் இருந்தது தவிர வேறு எதுவுமே அந்த 28 நாள் 30 நாள் எனக்கு கண்ணிலேயே தெரியல. ஆனால் இந்த படத்தை இப்போ நாங்கள் உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் என்னை உங்களில் ஒருத்தியாக நினச்சி இந்த படத்தை எடுத்துட்டு பலமாக போகக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது, நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இது கூட துணை நிற்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடனிருத்தல் தான் மிகப்பெரிய பலம். இந்த மாதிரியான படைப்புகளில் கலை ரீதியாக நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கையில் அரசியலை நாம் பேசினா தான் சமூகத்தில் அது பிரதிபலிக்கணும்னு நான் ரொம்ப, இன்னைக்கு பிரதிபலிக்குமா நாளைக்கு பிரதிபலிக்குமான்லாம் தெரியாது, ஆனால் பிரதிபலிக்கும். கண்டிப்பாக அடுத்த திருநெல்வேலியிலேருந்தோ தெற்கு பகுதிகளிலேருந்தோ படம் எடுக்க வரக்கூடிய தமயந்திகள்